கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த புத்தாண்டிலையும் ஒரு தேவன் எரேமியா 29:11 வருஷத்தை கொண்டு ஆவியானவர் செய்தார். உலகம் 7 கண்டத்தில் உள்ள மக்களும் புத்தாண்டில் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அதை எரேமியா 29:1 நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரை நினைத்துக்க நினைவிலே அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளை 50 அதிசய பராக்கால வெளித்தில் என்றால் புத்தாண்டில் அனைதினமும் ஒவ்வொரு சகுனு ஆயத்தப்பனும் எதிர்பார்ப்போடு தான் வருவாங்க. ஏன் வராங்கன்னா இங்கே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அது நிறைவேறும் என்று எதிர்பார்ப்போடு வருவாங்க. இந்த புத்தாண்டிலேயும் நீங்கள் ஒவ்வொருவரும் பல எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. இந்த நற்செய்தி உங்களுக்கு 1:30 அல்ல 100 பலன் கொடுக்கும். இதான் இங்கே எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, எந்தெந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்துக நினைவுகளே அறிவேன் கர்த்தர் சொல்கிறார். அவர் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு நினைவுகளே என்று பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வேதத்தை பார்க்கும்போது 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 10 17 வரையிலும் ஒரு சகோதரி அன்னாள் ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபித்தாள். இப்போ நீங்கள் புதிய வருஷத்தில் எதிர்பார்ப்போடு ஜெபித்துக்கிட்டு இருப்பீங்க. எதிர்பார்த்து அவருடைய விண்ணப்பம் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், இதுதான் அவருடைய விண்ணப்பம். அதே போல் இந்த அதிசய பிறக்கா ஜெபத்தில் எதிர்பார்ப்போட என்றால் 7 சனிக்கிழமை உபாசத்துக்கு வருவாங்க. குழந்தை கற்பம் தரிக்காதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், பல வியாதிகளில் ஆகப்பட்டவர்கள், பல சாத்தாங்கட்டில் ஆகப்பட்டவர்கள், சமாதானம் இல்லாதவர்கள், சந்தோஷம் இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த எதிர்பார்ப்பு சங்கரபாச்சியா எதிர்பார்ப்போடு வருவாங்க. எப்படியாவது 7 வாரம் வந்தால் நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும் எந்த எதிர்பார்ப்போடு வருவாங்க. அதே போல் இந்த புதிய ஆண்டில் இந்த எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்க. நிச்சயமாக அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆம் என்றும். கடந்த காலங்களிலே எந்த ஒருவர் அந்த குடும்பத்திலே ஹைதராபாத்தில் தெரிந்த குடும்பம் இருக்கிறாங்க. 2 மகள் இருக்கிறாள். கடைசி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் அதனால் என்னை சென்னையிலேருந்து நானும் ஒரு உதவி ஊழியக்காரரும் எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்து ஹைதராபாத் அழைத்தார்கள். ஐயா, இன்னும் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். சரி, அங்கே நாங்கள் போய் உபவாசம் போட்டு ஜெபித்தோம். அந்த வாக்கு கொடுத்தார், உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அவருடைய குழந்தையுடைய அவருடைய பால் சிங் கூட அழைத்தார். ஜெபித்து வந்தோம். அந்த மாதத்திலே அந்த குடும்பத்தில் அந்த சகோ பிறகன் சாகி அந்த குழந்தை பிறந்தது. அதுக்கு அடிமை அழைத்தார்கள். ஆக ஆவியான யோசுவா என்று பெயர் விட்டார். அவருடைய எதிர்பார்ப்பு கம் சீஸ் மை காட் எதிர்பார்ப்பு அப்படி. அதே போல தான் எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைவுகளை அறிவேன் கர்த்தர் தீமைக்கல்ல எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ இந்த 2024 நிச்சயமாக என்றே அதை உங்கள் வாய்க்க செய்வதுதான் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்காத பெருமூச்சோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கார். அதுதான் அன்னாலும் அந்த எதிர்பார்ப்போட அவர் ஜெபத்தை ஆரம்பித்தாள். எப்படி ஜெபத்தை ஆரம்பித்தாள்னா என்றால் அவர் சொல்கிறார், அது போய் மானாங்க சென்று மிகவும் அழுது கத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, தேனிகும் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தள்ளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால்
அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரம் கத்தி படுவதில் என்று பொத்தனை பண்ணி ஜெபித்தான். கம் ஆசீஸ்வன் காட். எப்படின்னா எதிர்பார்ப்பு. நான் எப்படியாவது தேவனுடைய சமூகத்திலே நான் ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், எனக்கு ஆண்டவர் ஒரு ஆண்கொந்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு ஜெபிக்கும்போது அங்கே என்ன நடந்தது? அறிவான தேவச்சனமே, இதுவரை நீங்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்திருக்கலாம், உங்களுக்கு வாய்க்காமல் இருக்கலாம், கிடைக்காமல் இருக்கலாம். இன்றை ஆண்டவர், இன்றைய ரட்சணை நாள், இதை அணுக்கிற நாள், இயேசு சந்திக்கிற நாள், இந்த நற்செய்தி மூலம் உங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நிச்சயமாக வாக்கியம் தான் அவர் கடந்து வந்திருக்கிறார். இங்கே பார்க்கும்போது அவர் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தாள். அந்நாள் தன் இதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்து இருக்கிறாள் என்று ஏலி இறைத்தான். அவள் வெறுத்து இருக்கல, தேவனுடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு என்று ஆண்டவர் சமூகத்தில் அவள் என்றால் விண்ணப்பம் பண்ணினாள். எனக்கு ஒரு ஆண் கொடுத்து தர வேண்டும் என்று இதயத்திலே அவர் நேற்று விண்ணப்பம். உததான் சேர்ந்தது அருமையான தேவைத்தன்மை. அப்போ அந்நாளுக்கே ஆண்டவர் அவர் எதிர்பார்க்கிற காரியத்துக்கு ஜெபம் பண்ணால், ஜெபம் பண்ணி ஆண் குழந்தை பெற்று எடுத்து விட்டாள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிப்படுத்தப்படுமா, நிறைவேறுமா, நிறைவேறாத ஜீசஸ் மைட் நம்பத்தர் அதிசய பராகா சொல்லியத்தில் குழந்தை இல்லாதபடி 7 சனிக்கிழமை உபவாசத்துக்கு வந்தவங்க எல்லாம் எண்ண முடியாதவர்கள் கற்பம் தரித்து குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அறிவான் தேவதே, இது தேவ பிரசன்னம் நிறைந்த இடம், தேவ வல்லமை நிறைந்த இடம், கிருபை நிறைந்த இடம், அக்கினி நிறைந்த இடம். இங்கு ஆண்டு பேசுகிற ஒரு எழுத்தும் ஒளிப்படுத்தப்படும், நிறைவேறும், நிறைவேறித்து. அதுதான் 50 அதிசய பராக்கா தீர்க்க ஒளியம் அறிவான சேவைத்தனமை. அப்படி என்றால் இந்த நாளிலே இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கள். இங்கே அவள் சொல்கிறாள், ஏலி அவளை நோக்கி எதுவரைக்கும் வெற்றிருப்பாய், நீ குடியை விட்டு விலக்கு என்றாள். அதுக்கு அன்னால் இடைத்தரமாக அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனங்களே சொல்ல சரி, நான் திராட்சரமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இதயத்தை ஊற்றி விட்டான். அவள் இதயத்தை ஊற்றிட்டாள். எப்படின்னா எனக்கு ஒரு ஆண் வந்து பிறந்தே தீரணும், அவள் எதிர்பார்க்குற காரியத்தை எனக்கு கர்த்தர் வாய்க்க செய்யணும், கொடுத்தே தீரணும். அவர் கொடுக்க வர என் ஜெபத்தை நடத்த மாட்டேன், இதை எதிர்பார்ப்பதோடு தான் அந்நாள் ஜெபித்தாள். நீ அதனுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு உடன்படிக்கை கிடையாது. உடன்படிக்கை இருந்தால், அப்படி ஜெபித்தால் நிச்சயமாக அந்த எந்த ஆசீர்வாதத்தை புதியவற்றை கேட்குறாங்களோ அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சொல்ல முடியும். ஏன் பல என்றால் பிற மாநிலங்கள், தமிழ்நாடு மட்டும் இல்லை, வராங்க விண்ணப்பத்துக்காக வந்து ஜெபிக்க வர்றாங்க. ஜெபிக்க ஆண்டு பேசுகிறார். ஆனால் இது தீர்க்கதரிசன ஊழியம். இந்த ஊழியத்தில் இது வரையும் அவர் உரைத்த ஒரு வார்த்தையோடு ஒழிந்து போகவில்லை, அது ஆமென்று இருக்கும். அப்படிப்பட்ட ஊழியம்தான் அது. உங்களுடைய அடியாளை ஏலியாளின் மகளாக என்னாதாயும் இறுதியான சாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேர்மட்டும் விண்ணப்பம் பண்ணியிருந்தான். அதற்கு ஏலி சமாதானப்போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் கட்டளையிடுகிறாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தரை 11:35 என் வாயை உமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் வரை போல வெளிக்கடுத்தும் என்று தீர்க்கத்து உரைக்கிறது. இந்த வருஷம் எப்படி எண்ணிக்கலாம், நீங்கள் எண்ணிக்கலாம். இந்த வருஷத்தில் ஒரு ஆவி உலகத்தை வந்து இருக்குது, அது போகிற வருஷம். உலகம் முழுவதும் ஒரு ஆவி இருக்குது தெரியுமா? இந்த வருஷம் போயிடும், அடுத்த வருஷம் அந்த ஆவி இருக்காது. இது ஆண்டவரோட வார்த்தை. என்ன ஆவி என்பதை யோசித்து சிந்தித்து பாருங்க. படிக்கட்டல் ஏறுவது போல நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். யாரெல்லாம் எந்தெந்த படிக்கட்டில் ஏறாதபடி கீழே இருக்கீர்களோ அவங்களாம் உயர்த்தப்படுகிறது. ஒரு மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும்.
ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் மத்தியில் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொள்வது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீ ஆசீர்வாதத்தை கற்று சமாதானத்துக்கு எதிரான காரியங்கள்லாம் போயிடும், சாத்தான் போயிடுவான், விக்கிரம் போயிடும், கட்ட அழுக்கப்படும். 3 மாதத்துக்குள்ள உலகத்தை பல சம்பவங்களை பார்ப்பீங்க. இயேசுவோட வருகைக்குள்ள அடையாளம் தென்னையில் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு நடக்கும், அதையும் பார்ப்பீங்க. உடன்பிறப்புக்காக ஒரு விண்ணப்பம் பண்ணுறாங்க. ஒரு சகோதரி தன் உடன்பிறப்புக்காக விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. அந்த விண்ணப்பம் நீ பண்ணுகிறாய், அந்த விண்ணப்பத்துக்கு பலன் கிடைக்காது என்று அர்த்தத்துக்கிறார். சேர்ந்தால் காது விளக்க கடவன் அநேக விளக்குகள் உலகில் இந்த அணையும் ஒரு சொத்து வியாதி உலகமும் வரும். அப்போது அநேகர்களுடைய வாழ்க்கை முடிவாக இருக்கிறதே கற்று காட்டுகிறார். உங்களுக்கு எந்தெந்த ஆசீர்வாதம் வேண்டுமோ இயேசுவை தேடி வந்தால் இயேசு அற்புதம் செய்வார். விளக்கை அணைக்க மாட்டால் விளக்கை கொதிப்பார். அசுத்தாவிக்கோ நீங்கள் இடம் கொடுக்காதபடி பசுத்தாவிக்கு இடம் கொடுங்க, அற்புதம் செய்வார். சாத்தான் வெளியே இருக்கக்கூடாது, விக்கிரம் வெளியே இருக்காது, பொல்லாதாவி இருக்கக்கூடாது, பாவத்தின் ஆவி இருக்கக்கூடாது, சாபத்தின் ஆவி இருக்கக்கூடாது. பசுத்தாவி இருந்தால் விண்ணப்பெல்லாம் காய் கிடைக்கும். தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரி இந்த வருஷம் எப்படி என்பதை போக போக தெரிந்து கொடுங்க. சரி, கடற்கரை பெரிய கஷ்டம் வரும், அதை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லா காரியங்களிலும் தேவன் தெளிவாக பேசுவார். என்ற ஒரு வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு மரணம், அதை ஆண்டு காட்டுகிறார். உலகத்தை கலக்கிற ஊழியம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். உங்களுக்கு எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதெல்லாம் நடக்கும். எதிர்பார்ப்போட வராங்க. எரேமியா 23 நீங்கள் எதிர்பார்க்க முடிவை நான் கொடுக்கும்படி நிறைவில் அறிவேன். அது சீக்கிரம் நிறைவுகளை அந்நாள் எதிர்பார்த்தோட என்றால் தேவன் நோக்கி செபித்தால் அந்நாளுக்கு இறங்கி ஆண்டு சாமி கொடுத்தார். அதே போல் எந்த விண்ணப்பத்தையும் ஜெபித்தாலும் எரேமியா 23:1 சொல்லு, நீங்கள் எதிர்பார்க்க முடிவை நாங்கள் கொடுக்கும்படிக்கை தேர்கள் நேர்த்தி அன்று அது தீமைக்கல்ல. அப்படியானால் அது தீமைக்கல்ல, அந்நாளை மாதிரி. ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் போது எல்லா ஆசீர்வாதம் தேடி வரும். ஜெபமே ஜெயம். எந்த சாத்தான் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் அந்த சாத்தானை கட்டி எடுத்து போடுவார். எந்த எடுத்து போவார். மிகாவில் தூதம் வந்திருக்கிறான். இந்த மிகாவில் தூதன் இந்த ஊழிகரை உலகம் கொண்டு போகிறான் போல. நீங்கள் நினைக்கலாம் வயசாகி போச்ச, வேறு எந்த உலகத்துக்கு வர எல்லா உலகத்தையும் ஆண்டு கொடுப்பார். அப்படிப்பட்ட அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் என்றால் தேவ ஆவியானவர் பல இறங்கிட்டே இருப்பார், கிரியை செய்வார். எந்தெந்த கட்டு அறுக்கப்படும் அவிசாத்துக்கு எந்தெந்த நபருக்கு எந்த பாடுகள், எந்த பலவீனம், உபத்திரம், கண்ணீர், கவலை, துன்பம் இப்போதே நீங்கி போகுது. 6 பேர் இப்போதே சரீரத்தில் உணர்வு இல்லாதபடி இருந்தது. அந்த உணர்வை கட்டளிட்டால் கர்த்தர் தாமே உங்களை ஒரு தனித்தனியாக ஆசிரிப்பார். இந்த ஊழியத்துக்காக இந்த புத்தாண்டில் விசேஷமாக ஜெபிக்கும்படி அன்பாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.